மிக அதிகமாக நம்ம சாப்பிட வேண்டிய பானம் நீராகாரம். நல்ல நீராகாரத்துக்கு நல்ல சாதத்தை தண்ணி விட்டு வச்சு காலையில் கசக்கி அதில் கொஞ்சம் மோர் விட்டு அந்த நீராகாரத்தை காலையில் குடித்தோம்னா, ஏன் நீராகாரங்கிறது வெறுமனே அது வந்து குளிர்ச்சிக்கு மட்டும் இல்லை. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் நீராகாரம் உடலை நல்லா குளிர்ச்சியாகும், பித்தத்தை குறைக்கணும், அதுக்கு மட்டும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக்ஸ், நம்ம குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பல நுண்ணுயிரிகள் நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்குது. அண்ணன் வந்து பாமையண்ணனும் நானும் இப்போ இந்த அறையில் பேசிட்டு வரும்போது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம தாண்டா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவோம்னு சொன்ன ஒரே கூட்டம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவோம், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு மனித இனம் வந்து தமிழ் இனம். வேற எந்த இனமும் அப்படி நினைக்கல. அதுதான் பிற நாகரிகத்துக்கும் தமிழ் நாகரிகத்துக்குமான அடிப்படை வேறுபாடு. அவன் ஆந்த்ரோபோ சென்ட்ரிக்னா, நாங்கள் ஈகோ சென்ட்ரிக்னு நம்ம சொன்னோம். ஆந்த்ரோபோ சென்ட்ரிக்னா மனிதனை மையப்படுத்திய நாகரிகங்கள் அவை. ஆனால் இது வந்து ஈகோ சென்ட்ரிக், இந்த சூழலை மையப்படுத்திய நாகரிகம். ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா நம்ம உடம்புலையும் நம்மை மட்டும் ஏன் யோசிக்கணும்? இப்போ சிவராமன் நிற்கிறேன்னா என்னுடைய 47% தான் என் மரபணுக்கள் என்னை கட்டுப்படுத்துது. மீதி 43% எத்தனையோ கோடானு கோடு பாக்டீரியாவும் வைரஸும் என் வயிற்றுக்குள்ளே உட்காந்துருக்கு. அவையெல்லாம் எதேதோ வேலை செஞ்சிட்ருக்கு. அவற்றுக்கு நான் ஹோஸ்ட், அவ்வளோதான். அவை உள்ளே இருந்து வேலை செய்து கொண்டே இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த அவை வேலை செய்யலைன்னா நமக்கு டயரியா போகும்னு நான் நினச்சி படிச்சுட்டு இருந்தேன் 30 வருஷத்துக்கு முன்னாடி. உள்ளே இருக்க பாக்டீரியாலாம் பத்திரமா பார்த்துக்கணும், இல்லைன்னா உனக்கு கழிச்சல் நோய் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா? உள்ளே இருக்க பாக்டீரியா நல்லா இருந்தால் நம்ம உயிரோடே இருப்போம். நம்முடைய எதிர்ப்பாற்றலுக்கு அவை மிக அவசியமானது. நம்முடைய பல மெட்டபாலிக் நோய்கள், சக்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், இவை வராமல் கட்டுப்படுத்துவதற்கு அவை முக்கியமானது.